அடுத்தது மனிதனுக்குள்ள மறுமைக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் கடன் கொடுக்கல் வாங்கல். ஜனாசா தொழுகை நடத்த வந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இவர் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருக்குதான்னு கேட்பாங்க. இல்லைண்டா தந்தொழுகை நடத்துவாங்க. இருக்குண்டா சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்களே உங்களோட தோழருக்கு தொழுகை நடத்துங்க, நான் மாட்டேன்னுருவாங்க. ரொம்ப கருணை உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யுக்ஃபருலி ஷஹீது குல்லுதன் இல்லை தைன், ஒரு ஷஹீதுக்கு கூட எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடறாங்க கடனை தவிரன்றாங்க. ஷஹீத் அல்லாஹ்வோட பாதையில் போராடி உயிர் கொடுத்த ஒரு ஷஹீத் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுவான். கடன் நான் மன்னிக்கணும், அவன் மன்னிக்கணுமே, இன்னொருத்தனுக்கிட்ட இருக்கிறது. அப்போ கடனை சாதாரணமான விஷயமா நம்ம எடுத்துடக்கூடாது. கடனுங்கிறது சஹாபாக்கள் 3 நாளுக்கு மேலே ஆகும்போது எழுதி வச்சிருவாங்க. நமக்கு சில கடன்கள் இருக்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும். மரணங்கள் வந்துட்டுன்னு சொன்னாலும் அதை பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட எழுதி கொடுத்துடணும், வாட்ஸ்அப்பில் பேசி வச்சிடணும். மௌத்தான பாப்பா என்னத்தையும் அலும்பித்து இந்த கடனை கொடுத்துடணும் அப்படின்னு. பாருங்கள், உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சுபஹு தொழுகிறதுக்காக சஃப்பை சீர் செய்கிறாங்க. சுபஹு தொழுகைக்காக மக்கள் எல்லாம் சஃப்பில் நிற்கிறாங்க. உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு சரியாக பின்னுக்கு அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அலி அல்லாஹு தாலான் நிற்கிறாங்க. அதுக்கு பின்னுக்கு இபின் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலான் நிற்கிறாங்க. அந்த மதீனாவுக்கு வந்த அபுல் உலு அல் மஜூசி என்று சொல்லக்கூடிய ஒரு நெருப்பு வணங்கிய ஒரு யூதன்ற வேலை தானே. அவன் ஒரு முனாஃபிக்கு வாழை மறைச்சி வச்சுக்கிட்டு உமர் அலி அல்லா கொள்றதுக்கு உமர் அலி தன் பின்னுக்கு சரியாக நிற்கிறான். உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சப்புகளை சீர் செஞ்சுட்டு வந்து நின்று தக்பீர் கட்டினதன் தாமதம் உமர் அலி அல்லா தாலான குத்துறோம். 3 இடத்துல குத்தப்பட்டுச்சு. உடனே அந்த இடத்துலையே வகுத்தை பொத்திக்கிட்டு நெஞ்சில் விலா எலும்பில் அடி வகுத்தில் அக்கலனி கல்ப், என்னை நாய் தின்று விட்டது அப்படின்ட்டு உட்கார்றாங்க. கொஞ்ச நேரம் அவன் வந்து குத்திட்டு திரும்பி வந்த போன எல்லாரையும் வெட்டினான். அந்த இடத்துலையே 6 அல்லது 7 பேர் மௌத்தாகிறாங்க. இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அங்கேருந்து ஒருத்தர் தன்னுடைய தலையில் சுற்றிருந்த துணியை தூக்கி அவன் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சி அவன் மாட்டுப்பட போகிறான்னு தெரிஞ்சோடனே அவன் அறுத்துக்கிட்டு சாவுறான். 4 6 7 மையத்து உளுந்திருக்குது. உமர் அலி அல்லா தான் குற்றுயிராக இருக்கிறாங்க. சுபோகுக்கு பள்ளிக்கு வந்த ஆக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இவ்வளவு நடந்த அந்த பள்ளிக்குள்ளே எப்படி தெரியணும். ஆனால் என்ன நடந்த, தக்பீர் கட்டினவர் சூரத்துல் ஃபாத்தியா சத்தம் போட்டு ஓதல்லையேங்கிறதுக்காக சஃப்புகளின் இரு மருங்கில் இருந்தும் சுபஹான் அல்லாஹ்ன்ற சத்தம் பெறுது. அப்போ எப்படி மக்கள் தொலை வந்திருப்பாங்க. குற்றுயிராக உமர் அலி அல்லாஹு தாலானு அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அலி கையை நட்டிட்டாங்க. உமர் அவர் முன்னுக்கானார், சின்ன சின்ன சூறா ஓதி தொழுவிச்சார். சொன்ன இபின் அப்பாஸ் அலி தான் கூப்பிட்டு என்ன கொன்றது ஆரண்டு பாருங்கன்னாங்க. போய் பார்த்துட்டு அபுல் உலு மஜூசி ஒரு நெருப்பு வணங்கி தான் அப்படின்றாங்க. அப்போ உமர் அலி தான் அல்லாஹ் புகழ்ந்தாங்க. ஒரு முஸ்லீமுடைய கையால் என்ன கொல்லாமல் ஒரு காவியுடைய கையால் என்ன கொலை செஞ்சதுக்கு வச்சுட்டானே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து பண்ணாங்க. ஏன்னா ஒரு முஸ்லீம் என்ன கொன்றால் என்ற ஆட்சி சரியில்லைன்ற அர்த்தம். அதில் நான் தப்பிட்டேங்கிறாங்க. அவரை தூக்கி கொண்டு போய் வைக்கப்படுது. 3 நாள் உயிரோடு இருந்தாங்க. வைத்தியர் வரவழைக்கப்பட்டார். அவரை பார்த்துட்டு அவருக்கு பால் கொடுக்கப்பட்டது. குடித்த பால் அவர் பெஸ்ட்டாக ஈச்சம்பழத்தை கரைச்சி கொடுக்குறாங்க. அது வகுத்து வெளியில் வருது. கருப்பாக வந்ததுனால ரத்தமாக ஈச்சம்பழமானு தெரியலை, வெள்ளையாக பாலை கொண்டாங்கங்கிறாங்க. பாலை கொடுத்து குடிக்கிறாங்க. குடிக்க வகுத்தால் வெளியால் வருது. சுப்ஹானல்லாஹ். அந்த வைத்தியராக அந்த நேரத்தில் வந்தவர் சொன்னார், வேறு காப்பாற்ற முடியாதுன்னாங்க. உமர் அலி அல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பயப்படாமல் உண்மையே சொல்லிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுச்சு. உமர் அலி அல்லாஹ் தன் மகனை கூப்பிட்டு முதல் சொன்ன விஷயம், மகன் வாங்க, எனக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு பாருங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எனக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு பாருங்க. 70,000 திர்ஹம் கிட்டத்தட்ட அன்னளவாக, எனக்கு சரியான கவுண்டிங் மறந்து வச்சு புகாரியில் வருது. அவ்வளோ இருக்குது வாப்பா அப்படின்னு சொன்னோன்னா ஒசியத்து சொல்கிறாங்க மகன். அப்போ எழுதி வச்சிருக்காங்க, அந்த கடனை வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. மகன் அந்த கடனை என்ன செஞ்சிருங்க, நம்மளோட குடும்பத்திலேருந்து எடுங்க, அடுத்தது அவங்கள்ட்ட இல்லாட்டி குறைஷி குடும்பத்திட்ட எடுங்க, இன்னொரு கோத்திரத்தை சொல்கிறாங்க, அதுகிட்டையும் இல்லாட்டி அதுகிட்ட எடுங்க, 3 தவிர இன்னொரு இடத்துல போகிறதில்லை, இவ்வளவு பேருக்குள்ளேயும் அந்த கடன் என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க அப்படி என்று என்ன செய்கிறாங்க சொல்லப்படுது. உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் 3 நாளைக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, மௌத்தாகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த மரணப்படுக்கையில் இருக்கும்போதும் உமர் அலி அல்லாஹ் கடனை பற்றி யோசிச்சாங்க. இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஹதீஸ் எடுத்ததுனால உமர் அலி அல்லாஹ் தாலான் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சீங்க, உங்களுக்கு அல்லாஹ் நல்லது தந்துடும். ஒரு வாலிபன் வந்தான், உமரே
நீங்கள் ஹலீஃபாவாகிறதுக்கு முன்னதே நல்லது செஞ்சீங்க, ஹலீஃபாவாக இருந்து உங்களோட ஆட்சியை நீதமாக செலுத்தினீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்த சோதனை, அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தருவான்னுட்டு போகிறாங்க. மௌத்தா போகிறோம்னு தெரிஞ்சு படுத்த உமர் ரலியல்லாஹு நான் போகிறவரை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னாங்க. ஓடி போய் அந்த வாலிபரை கூப்பிட்டாங்க. அவர் கிட்ட வந்துட்டார். கிட்ட வந்தோடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யா இப்ன அஹி, என் சகோதரின் மகனே, உண்ட உடுப்பு கரண்டை காலு கீழே இருக்கிப்பா, அதை உயர்த்து. உண்ட உடுப்பு கரண்டை காலு கீழே இருக்கி, அதை மரணப்படுக்கையில் இருக்கு. நாம் ரொம்ப அசால்ட்டாக கரண்டை காலு கீழே உடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மாஸ்ஃபல மினல் கஅபனி ஃபின்னார். இன்றைக்கு குவைத்தில் ஒரு பள்ளியில் இன்றைக்கு பரிசளிப்பு நடந்தது. அந்த பள்ளி எக்ஸிட் ஆகிற கேட்டில் எழுதி போட்டிக்குது, கரண்டை காலு கீழே உள்ளது நரகத்திலே என்று ஹதீஸை போட்டிக்கு. சிலர் சொல்லுவாங்க பெருமைக்காக உடுத்தா தான் நரகத்தில். இல்லை, ஹதீஸில் 2 வகை இருக்கு. ஒன்று, பெருமைக்காக உடுத்தா அல்லாஹ் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான், அது கடும் பாவம். கரண்டை காலு கீழே போனாலே நரகம் சென்று. அது சொல்லுவாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு கரண்டை காலு கீழே போகுது, அது நீ பெருமை கொடுக்கலன்றாங்க, எனவே நாங்களும் பெருமை கொடுக்கணும், நாமளும் அபூபக்கர் உண்டாகிறோம். இந்த ஹதீஸை முழுசா பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்கிறாங்கண்டா, என்ற உடுப்பு வழுகுது, உடுத்த கீழே இல்லை மேலான், என்ற உடுப்பு வழுகுது, இருந்தும் நான் அதை உயர்த்தி கொள்கிறேன், அந்த கொஞ்ச நேரம் வழுகிறதும் பாவமாக யாரை சொல்லானாங்க, நீ பெருமை கொடுக்கலன்னாங்க. அது அவருக்கு. அப்போ நம்ம சிலருக்கு வயிறு அல்லது அந்த உடுப்பு சொரண்ட உடுப்பு எப்படி மேலே உடுத்தாலும் வழுகுதுன்னா உடுத்தது மேலே இருக்கணும். அளவு உடுக்கக்குள்ளே மேலே உடுக்கம் இல்லையே, நாம அளவு உடுக்கக்குள்ளேயே கீழே அங்கே உடுக்கும், தொலைக்கொலை மட்டும் மடிச்சு விட்றோம். கரண்டை கால்களுக்கு கீழே உடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. சம்பந்தமாக தலைப்புக்கு வெளியில் நம்ம பேசுகிறான்னு நினைக்காங்க. இந்த அதிசி வந்ததுனால நான் சொல்கிறேன். ஸோ எனவே பாவங்கள்ல இருந்து நம்ம மீட்சி பெறணும். ஆகப்பெரிய பாவம் இந்த கடன் கொடுக்கல் வாங்கல். அது ரொம்ப கவனமாக இருக்கின்றா, அதை நம்ம பெருசாக எடுக்கிறது இல்லை, சீதனத்தை நம்ம பெருசாக எடுக்கிறது இல்லை. இதிலிருந்து எல்லாம் நாங்கள் பாதுகாப்புறணும். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.